அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மலப்புலாவில் இருக்க ஃபிஷ் அக்வேரியத்துக்கு தான் வந்திருக்கோம். மீனோட வயிக்குள்ளே போய் மீன்கள்லாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு என்னோட ஃபேமிலி விலாக்ஸ். இதுதான் அதுக்குள்ளக்கான என்ட்ரன்ஸு. இதுக்கு வர்றவங்களுக்கு வந்து அடல்ட்டுக்கு 30 ருபீஸ், கிட்ஸுக்கு 15 ருபீஸ் நம்ம பே பண்ணோம். இங்கே பாருங்கள், வந்தோடனே உள்ளுக்குள்ளே போனால் கேவ் மாதிரியே இருக்குது. இருட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாக்ஸ்குள்ளே போய் பார்த்தா வந்து குட்டி குட்டி எங்கடா மீனாக காணான்னு பார்த்தா குட்டி குட்டி சங்கு மாதிரியே இருந்துச்சு. சங்கு மீன் இருக்கான்னு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாருங்கள், க்ளோஸ்அப்லேயே நல்லா இருக்குது. புல்லில் பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. ரெண்டு மூணு பாக்ஸ்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. நல்லா நீட்டாக இல்லை, அதுக்கு மட்டும் லைட்டு போட்டு இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லையா. நாங்கள் வீடியோ அது கிளாஸ் இருக்கிறதுனால அதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உள்ளுக்குள்ளே போகிறப்பயே. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேருந்து வெளியில் என்னமோ வருது பாருங்களேன். வாவ், மாஷா அல்லாஹ். அதோட பேர் அந்த பாக்ஸில் அது என்னென்ன குரூப்பு எல்லாமே கரெக்டாக எழுதி வச்சுருக்காங்க. அதுகளுக்கு மட்டும்தான் அந்த ஃபிஷ் எங்கே டேங்க் இருக்குதோ அங்கே மட்டும்தான் லைட்டு இருக்குது. ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களும் ஃபிஷ்ஷை பற்றி படிக்கிறவங்களும் இங்கே வந்து நல்லா பார்த்துக்கிறது நல்லது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு தடவைனாச்சும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும். எவ்வளோ வெரைட்டியான ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஜீப்ரானே அந்த மீன் பேர் எழுதியிருக்கு பாருங்கள். அது ஏதோ சாப்பிட்டு பாருங்கள், வரி வரியாக இருக்குது பாருங்கள், கலரில் அழகாக இருக்குவா. போயிட்டு திரும்பி வர்றது, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரியே போயிட்டு வராது பாருங்கள். நானே ஃபிஷ் டேங்கில் இது வளர்த்திருக்கேன். இது எல்லாமே எல்லா கடையிலையுமே டக்குன்னு கிடைக்கும். இது என்ன ஃபிஷ்ஷுன்னு டக்குன்னு வரமாட்டேங்குது. அப்புறம் என்ன பாக்ஸ்குள்ளே என்னடா நீண்டிகிட்டு இருக்குதுன்னு பார்த்தா டாட் ரைஸ். ஆமாம், இது 3 நாள் இருந்துச்சு அதுக்குள்ளே. பாருங்கள், மேலே தலை மட்டும் நீட்டிகிட்டு இருக்குது. அது கூட அது கலர்லேயே ஒரு மீன் இருந்துச்சு, 2 மீன் இருந்துச்சு. பாருங்கள், பாருங்கள், ஸ்விம் பண்ணிவிட்டு ரேஸ் போவாங்க பாருங்கள். ஃபிஷ்ஷும் டாட்டர் ரைஸும் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போவாங்க. அப்புறம் அங்கிட்டிருந்து இங்கிட்டு வருவாங்க. இப்படியே தான் விளையாண்டுருக்காங்க போல். அப்புறம் இவங்க 2 போட்டி வைக்கிறது பார்த்துட்டு நானும் வரேன்ட்டு அப்புறம் ஒரு டாட் ரைஸ் மெதுவாக ஸ்லோ மோஷன்லாம் வந்துட்டுருக்காங்க. நானும் உங்கள் இடத்துக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே வராங்க பாருங்களேன். வா வா, பார்க்காத மீன்லாம் பார்க்கலாம் போல். வெரைட்டியான மீன்லாம் இருக்குது பாருங்களேன். இது எல்லாருமே நார்மலாக வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. வளர்த்துற மீன் தான், ஆசைப்பட்டு அப்படி ஒரு சீசனில் எல்லோரும் வளர்த்துனாங்க இந்த மீனை. எவ்வளோ க்ளோஸ்அப்பில் நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தா காற்றடிக்குது மாதிரியே பாருங்கள். அதுக்கு மேலே தோல் பாருங்களேன், அதோட செதில்கள் எப்படி பறக்குது பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷை. அப்புறம் ஷார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு அது ஒரு போர்டில் எழுதிருந்துச்சு. ரல்ஸு பார்த்தா என்னடா பாம்பு உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு பார்த்தா பாம்பு மீனா. பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது. இப்படி இதெல்லாம் கடலில் பார்த்தோன்னு வச்சுக்கோ, நம்ம பாம்பு மீன்னே ஒத்துக்குவோம். பாம்பு மீன்லாம் ஒத்துக்க மாட்டோம், பாம்புன்னே நினைப்ப பயப்போம். பாருங்களேன், அது மூஞ்சி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். டீப் சீ கிரேச்சர்ஸ் எல்லாமே அதோட இதுவும் போட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்களேன், இதெல்லாம் சின்னதாக இருக்குது பாருங்கள். பார்க்காத மீன் பார்க்கலான்னு தான் சொல்கிறாங்க பாருங்கள். 100 வெரைட்டிஸ் மீன்கள் இருக்கான். கலராக இருக்குது, சூப்பராக இருக்கே. இங்கே பாருங்கள்,
உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படி எலும்பு இருக்கிற அந்த முள் இருக்கும்ல அந்த பீஸ் வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு ஜெம்ஸ் முட்டாய் ஞாபகம் தான் வருது. கலர் கலராக அப்பா மாஷா அல்லாஹ். இங்கே பாருங்கள், கோழி குஞ்சு இருக்குங்கள்ல அது மாதிரி கலர் கலராக இருக்குது. பாருங்கள் அதோட பேரும் எழுதியிருக்கு. வாய் பாருங்க தான் பெருசாக இருக்கு மீசை. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, செதில்கள் அதோட மண்டை. எந்த மீன் அழகாக இருக்கு பாருங்களேன். அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. எங்கிட்டு பாருங்கள் அங்கிட்டு பாருங்கன்னு சொல்கிற மாதிரியே எங்கிட்டு திரும்புது அங்கிட்டு திரும்புது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க அதோட பெருசாக ப்ளூ கலரில் இருக்காங்க. உங்கள் பேர் நான் எல்லாமே படித்தேன், நான் மறந்துட்டேன் பாருங்கள். நல்ல க்ளோஸ்அப்லேயும் தெரிய மாட்டேது. நல்லா அதை மட்டும் தனியாக வீடியோ எடுக்கிறதுல மிஸ் ஆயிடுச்சு. எடுத்துருக்கேன் நல்லா காமிக்காம விட்டுட்டேன். மண்டே பாருங்க, இப்படி போக அப்படி வர இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க. அதுக்கு மேலே நான் கையை வச்சு இதை பிடிக்கிற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்படி வச்சு எடுத்தாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் அப்படி சுற்றிக்கிட்டு. வாயை பாருங்களேன், இந்த வாயை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறோம். எப்படியும் இருக்குதுல்ல என்னமோ மாதிரி இருக்குங்கல்ல, அதுக்கு மேலே சதை வளர்ந்த மாதிரி. கண்ணு பாருங்க, இங்கே வரும். மாஷா அல்லாஹ் ஆடுது பாருங்களேன், அது என்னன்னே தெரியல. எங்கே பாருங்க மீன், என்ன மீனுன்னு பாருங்க, கொரக்கடைல் மாதிரியே இருக்குது. வாயை பாருங்க, இப்படி மட்டும் முன்னாடி மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, ஐயோ முதல்ல நினச்சிக்குவாங்க. இங்கே பாருங்க இவங்கள பாருங்க, வந்துட்டு எல்லாரும் ஒரு ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க போல் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இவங்கள பாருங்க ஷார்க் மாதிரியே இருக்காங்க. இங்கே பாருங்க டைகர் மாதிரியே இருக்காங்க. பாம்புன்னு வச்சுக்கலாம், டைகரும் வச்சுக்கலாம். கோடை பாருங்க, கோடை அதோட புள்ளிகளை ரொம்பவே ஹைட்டாக இருக்காங்க. வாய் பாருங்க இத்தம் பெருசாக திறக்குது, டைகர் மாதிரியே வாய் திறக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே எதையுமே காணாமே, ஆனால் நண்டுன்னு எழுதியிருக்குன்னு பார்த்தா க்ளோஸ்அப்பில் பார்த்தா இவங்க தான் நண்டு ராஜா உட்காந்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள், நல்லா பெரிய நண்டாக இருக்குது. 3 இருக்குது. இவங்களாம் பாறையில் தான் இருப்பாங்கல்ல, மண்ணுக்குள்ளே அப்படி இருக்கிறனால தான் அதே மாதிரியே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராட்டு, பெரிய ராட்டு இருக்குங்களா, இறால்னு சொல்லுவோங்களா, அது பறக்குது பாருங்கள். இப்படி கடலில் இருக்கிற மாதிரியே அது மேலே இப்படி காற்றடிக்கிறனால அப்படி பறக்குது பாருங்கள். அந்த இடத்துல அந்த மீன் பறந்துக்கிட்டே இருக்கு. வேறு இடத்துக்கு தாவும் முடியல, அப்படியே காற்றடிக்குது. இங்கே பாருங்கள் எந்த கலரில் இருக்கு. இதுதான் ஏஞ்சல் ஃபிஷ்ஷுங்களா. ஏஞ்சல் ஃபிஷ்ஷுன்னு காட்டினோன்னே என் தங்கச்சி என்னையை காமிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் கீழே வந்து பார்த்தா இதெல்லாம் இருந்துச்சு. இது மீனோட வாய்க்குள்ளே இருக்குது. அங்கேயும் நிறையா மீன் வச்சுருந்தாங்க.
இந்த மீனோட அந்த இது வச்சுருந்தாங்களே, சிலை வச்சுருந்தாங்களே, அதுக்குள்ளே போய் பார்த்தது. அதுக்கு ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் ஆட்டை போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. இது பாருங்க, வாயை திறந்து என்னமோ பேசுகிற மாதிரியே பண்ணுது பார்த்தீங்களா. இந்த மீன் கை வச்சோன்னே இப்படி இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் நல்லா ஸ்பீடாகவே போய்ட்டு இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.